வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி சுவையான சத்து மாவு எப்படி தயாரிக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இது 21 பொருட்கள் வச்சு நான் சேர்த்துருக்கேன். இது 21 பொருட்கள் கட்டாயம் கிடையாதுன்னு, இதோட நிறையவும் சேர்த்துக்கலாம். இல்லை 1-2 பொருட்கள் விடுபட்டால் கூட பரவாயில்ல. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையிலுமே எல்லாருமே சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. அதுக்கு ஒரு 200 கிராம் கம்பு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துப்போம். கம்பு லேசாக பொரியுங்க, நல்ல மணமாக வரும். அது வரையிலும் வறுத்துட்டு அதை ஒரு அகலமான ஒரு தாம்பாளத்துக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து 200 கிராம் கோதுமை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. அது நல்லா கலர் மாறும், நல்லா வாசனையாக வரும். அது வரையும் வறுத்துக்கிட்டு அதையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பெரிய சோளம் இருக்கு இல்லைங்களா, அது 100 கிராம் சேர்த்துக்கலாம். மற்ற பொருட்கள் 200 கிராம் சேர்க்கும்போது சோளம் 100 கிராம் சேர்த்தா போதும். இதையும் நல்லா வறுத்துட்டு அதில் அரை விடலாம். அடுத்து கருப்பு சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அது 100 கிராம், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாற வரையும் வறுத்துட்டு அதுவும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. எல்லா பொருட்களையுமே லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு வறுக்கணும், இல்லைனா கருகிடும். அப்படி கருகிடுச்சுன்னு சொன்னால் டேஸ்ட்டு மாறும். இப்போ சோயாபீன்ஸ் 100 கிராம் அதையும் எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, அது 200 கிராம். பச்சை பயிரெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதையும் நல்லா கலர் மாற வரையும் வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி 200 கிராம், அதையும் போட்டுங்க நல்லா வறுத்துக்கோங்க. எல்லா பொருட்களையுமே கலர் சேஞ்ச் ஆகிற வறுத்துட்டு அதையும் மாற்றிக்கோங்க. அடுத்து வரகரிசி இருக்கு இல்லைங்களா, வரகரிசி தெனை 200 கிராம், அதையும் போட்டு ஒரே ஹீட்லேயே போட்டு வறுத்துக்கலாம். 200 கிராம் குதிரைவாளி, 3யுமே நார்மல் ஹீட்லேயே போட்டு வறுத்துக்கோங்க. அதுவும் நல்ல ஸ்மெல் வரும். அது வரையிலும் வறுத்துட்டு அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து வெள்ளை கோதுமை இருக்கு இல்லைங்களா, அது 200 கிராம், அதையும் சேர்த்துக்கலாம். அதை மாற்றிக்கோங்க. கருப்பு உளுந்து 200 கிராம் சேர்த்துக்கோங்க. அதே நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரையிலும் அதையும் வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து நல்லா நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த மூட்டு வலி வரவங்களுக்கெல்லாம் கருப்பு உளுந்து சேர்த்து சாப்பிடும்போது அந்த வலி நின்றும். இப்போ கருப்பு கவுனி அரிசி, இதிலே சிவப்பு கவுனி அரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருப்பு கவுனி மட்டும்தான் இருக்குது, அதை 100 கிராம் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை 100 கிராம் சேர்த்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதே போல் பச்சரிசி 50 கிராம் சேர்த்துக்கலாம். பச்சரிசி ஆப்ஷன் தாங்க, கொஞ்சம் கொலகொலப்பு கொடுக்குங்கிறக்காக பச்சரிசி சேர்க்குறது. சிவப்பு அவல் அது 200 கிராம், ஓட்ஸ் 200 கிராம், ரெண்டையும் ஒரே ஹீட் அளவில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். இப்போது 20 பாதாம் பருப்பு, 20 முந்திரி பருப்பு, 15 ஏலக்காய்,
நட்ஸையும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. கலர் மாறிச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். இதையும் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. என்கிட்ட கேழ்வரகு கிடையாது, அதனால் அரைச்ச மாவு 1 கப் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து 1.25 கிலோ வந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு வெளியில் வச்சுக்கலாம். மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் ஆனாலும் கெடாது. இப்போ இந்த 200 கிராம் டம்ளரில் 1 டம்ளர் வர மாதிரி இப்போ காய்ச்சுவோம். 1.5 ஸ்பூன் பவுட்ரு போட்டால் போதும். அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். கட்டி விடாமல் கரைச்சிக்கணுங்க. ஏன்னா ஹீட் பண்ணிட்டு கரைச்சோம்னா கட்டி போட்டுரும். அதனால் ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அப்புறமா அடுப்பில் வைப்போம். நல்லா கரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே காய்ச்சலாம். துளியூண்டு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இந்த மாதிரி ஹீட்டானாலே போதும். நான் வந்து இனிப்புக்கு வெல்லம் தான் சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம், இல்லைன்னா ஜீனி கூட சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க விருப்பம் தாங்க அது. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. மாவும் பாருங்கள் கெட்டியாகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் போல் தேங்காய் பூ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் தேங்காய் வந்து ஆப்ஷன் தாங்க, தேவையில்லைன்னா விட்டுறலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் பால் அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம பால் சேர்த்து செய்யும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வெறும் தண்ணியில் செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால் பால் சேர்த்து செய்கிறது தான் பெட்டர். நம்ம குடிக்கிற பக்குவத்தில் இறக்கிக்கலாம். இல்லை இன்னும் கெட்டியாக வேணுமா, இல்லை 2 நிமிஷம் அடுப்பில் வச்சோம்னா கெட்டியாயிரும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.